إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் 6வது வரலாறை இன்று பார்க்கப் போகின்றோம். இன்றைய வரலாறை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் தேடிய உதவி. இந்த ஹதீஸ் புகாரியில் 2217வது ஹதீஸாக பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஹாஜர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிசாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி சாராவோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். தனது மனைவியோ சாராவோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவே அவர்கள் ஈராக்கில் இருந்து, அந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற போது, அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட பிறகு அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அதற்கு பிறகு அவர்கள் ஈராக்கிலிருந்து அவர்கள் ஷாமை நோக்கி வெளியேறினார்கள். ஷாமை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அதில் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற போது, அதாவது அந்த ஒரு பகுதி, ஒரு ஊர், ஃபதஹல பிஹா கரியத்தன், ஒரு ஊருக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். அந்த ஊரில் ஒரு அரசன், ஒரு அநியாயக்கார ஒரு அரசன் இருக்கிறான். ஒரு அநியாயக்கார ஒரு ஆட்சியாளன். அவன் அடக்கி ஆளக்கூடியவனாக, அட்டூழியம் புரியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவனுடைய அந்த பகுதிக்குள், அவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலப்பரப்புக்குள், அந்த பகுதிக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியோடு அவர்கள் வந்தபோது, அந்த அநியாயக்காரனுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு சொல்லப்படுகிறது, இப்படித்தான் ஒருவர் என்ன செய்கிறார், இப்ராஹிம் என்ற ஒருவர், அவர் தனது மனைவி, அழகான மனைவியோடு என்ன செய்கிறார், இந்த ஊருக்குள் நுழைந்திருக்கிறார், உமது ஆட்சிக்குரிய பகுதிக்குள் நுழைந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டு விடுகிறது, செய்தி எத்தி வைக்கப்பட்டு விடுகிறது. எனவே அவன் எவ்வளவு பெரும் ஒரு அநியாயக்காரன் என்பதை நாம் புரியலாம். அப்ப அவன் ஆட்சி செய்யக்கூடிய அவனது எல்லைக்குள் இப்படி யாராவது அழகிய பெண்கள் வந்துவிட்டால் அது அவனுக்கு எத்தி வைக்கப்படக்கூடிய ஒரு நிலை அங்கு காணப்பட்டது என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. எனவே அப்போது என்ன செய்கிறான், அவன் உடனே அங்கு அனுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே இடத்திலே அவன் என்ன கேட்கிறான் என்றால், அதாவது மன் ஹாதிஹி அல்லதி மஅக், உம்மோடு இருக்கக்கூடிய இந்த பெண் யார், உம்மோடு இருக்கக்கூடிய இந்த பெண் யார் என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எனது சகோதரி. எனவே இந்த செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வரவழைத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து வரச் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறான், உம்மோடு இருப்பது யார் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எனது சகோதரி என்று சொல்கிறார். சும்ம ரஜா இலைஹா, பிறகு தனது மனைவியிடம் சொல்கிறார்கள், அதாவது நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை நீங்கள் பொய்ப்பித்து விடாதீர்கள், நான் சொன்ன இந்த வார்த்தையில் கூற்றில் நீங்கள் என்னை பொய்யாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னி அக்பர்துஹும் அன்னகி உக்தி, அவர்கள் என்னிடம் கேட்டபோது
நான் உம்மை எனது சகோதரி என்றுதான் சொன்னேன், எனது சகோதரி என்றுதான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லாஹி இன் அலல் அர்தி முஃமினுன் கைரி வ கைருகி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இப்போது இந்த பூமியில் என்னையும் உன்னையும் தவிர வேற மூமின்கள் கிடையாது, மூமின்கள் யாரும் இல்லை. அப்ப எனவே ஈமானின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் நீர் எனது சகோதரியாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி தனது மனைவியை பார்த்து சொல்கிறார்கள். எனவே அந்த அந்த பகுதியில் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா பூமியில் என்று சொன்னா மொத்த பூமியிலும் என்று அர்த்தம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டதாக நம்பிக்கை கொண்டதாக. எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு மூமினாக இருக்கிறார். அப்ப இங்கு இதில் நோக்கம் என்னவென்றால், பூமியில் என்றால் அந்த அந்த பகுதியில் அவனுடைய ஆட்சிக்குரிய அந்த பகுதி, அந்த பூமியில் அந்த பகுதியில் என்னையும் உண்மையும் தவிர வேறு மூமின்கள் கிடையாது என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப எனவே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது அப்ப இதுக்கு சொல்றது பொய் என்று சொல்றது அல்ல. இதுக்கு என்ன சொல்றது, அவங்களோட மனதில் என்ன இருக்கிறது, நாங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் நாம் சகோதரத்துவம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். எனவே அந்த சகோதரத்துவத்தை தான் அவங்க அங்க சொல்றாங்க. அதை மனதில் வைத்துதான் என்ன செய்தார்கள், கூறினார்கள். ஏன் இவ்வாறு கூறினார்கள் என்று சொன்னால், இதற்கு பல விளக்கங்களை அறிஞர்கள் முன்வைப்பார்கள். ஒரு விளக்கம் என்னவென்றால், அவன் ஒரு கொள்கையாக கொண்டிருந்தான், அந்த அநியாயக்கார அந்த ஆட்சியாளன் அவன் கொள்கையாக கொண்டிருந்தான். எதை என்றால், அதாவது ஒரு சகோதரனும் சகோதரியுமாக வருவார்கள் என்றால் அந்த பெண்ணை என்ன செய்வதில்லை, அவன் பலாத்காரம் செய்வதில்லை, அந்த பெண்ணை தனது ஆசைக்கு இச்சைக்கு அவன் என்ன செய்வதில்லை, அவன் உட்படுத்துவதில்லை. அதாவது சகோதரத்துவத்தோடு சகோதரராக சகோதரியாக இருக்கும்போது அவ்வாறு செய்வதில்லை என்பது அவனது கொள்கையாக இருந்தது, அதை கொள்கையாக கொண்டிருந்தான், அதனால் தான் இப்படி சொன்னார்கள் என்று ஒரு விளக்கம் சொல்வார்கள். அடுத்த ஒரு விளக்கம் என்னவென்றால், மனைவி என்று சொல்லும் போது அவன் என்ன செய்யலாம், அதாவது அப்ப கணவன் தான் இந்த இடத்தில் தடையாக இருக்கிறான், அந்த பெண்ணோடு தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதை கணவன் தடையாக இருக்கிறான். எனவே கணவனை போட்டுவிட்டால், கணவனை கொன்று விட்டால் அவளை எளிதாக அடைந்து விடலாம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்கு அங்கு ஆபத்து இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்கு அங்கு ஆபத்து இருந்தது. அப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறினார்கள் என்பது ஒரு விளக்கம். அடுத்து மற்றும் ஒரு விளக்கம் தான், அதாவது மனைவி என்று சொல்லும் போது அவன் நிர்பந்திக்கலாம், என்ன நீ இந்த பெண்ணை தலாக் சொல்லிவிடு என்று சொல்லி நிர்பந்தித்து அவன் அடைவதற்கு முயற்சிக்கலாம். இப்படி பல விளக்கங்கள் இதில் அறிஞர்கள் முன்வைப்பார்கள். அப்ப எனவே அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, அதாவது எனது சகோதரி என்று சொல்லுங்கள். அப்ப எனவே ஃபஅர்ஸல பிஹா இலைஹி ஃபகாம இலைஹா. அப்ப என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி என்ன செய்யறாங்க, அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, தனது மனைவி என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்து விட்டு என்ன செய்கிறார்கள், அப்ப எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலண்டு பாருங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஈராக்ல இருந்து அவர்களுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் தான் அங்கிருந்து வெளியாகி அவங்க ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு வாராங்க. வார இடத்துல இப்படி ஒரு சோதனை அவங்க சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு நெருக்கடி அவங்க சந்திக்கிறாங்க. எனவே சுப்ஹானல்லாஹ், நபிமார்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எனவே இந்த இடத்தில் தனது மனைவி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அவனது ஆட்சிக்குரிய பகுதி, அவர்களுக்கு தனித்து அவனை எதிர்க்க முடியுமா, முடியாது. அப்ப எனவே என்ன செய்கிறார்கள், தனது மனைவியை அவர்கள் அனுப்பிவிட்டு ஃபகாம இலைஹா, அப்ப அப்படி அனுப்பிவிட்டு, முஸ்லிமுடைய ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், இது புகாரியுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத்துல இன்னொரு செய்தி கூடுதலாக வருது. என்ன வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள். அனுப்பிவிட்டு ஃபகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள், அவர்கள் ஃபஸல்லா தொழ ஆரம்பித்தார்கள் என்று ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருக்கடியான நேரத்தில் எந்த வணக்கத்தின் மூலம் உதவி தேடினாங்க, தொழுகை என்ற வணக்கத்தின் மூலம்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருக்கடியான சூழல்ல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனி மனிதராக இருக்கிறாங்க. அந்த அநியாயக்கார ஆட்சியால் அவங்களால எதிர்த்து அங்க நிக்க முடியாது. அவனது படை பட்டாளங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. அப்ப எனவே அவர்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தார்கள்? அதாவது ரப்புல் ஆலமீன், ஒட்டுமொத்த அகிலங்களுடைய ஆட்சியாளன், மாலிக்குல் முல்க் தபாரக்கல்லதி பியதில் முல்க், யாருடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அந்த ரப்பின் பால் திரும்பினார்கள். அந்த ரப்பின் பக்கம் திரும்பினார்கள். அந்த ரப்பின் பக்கம் திரும்பியவர்களாக, அதாவது அவர்கள் என்ன செய்தார்கள், தொழ ஆரம்பித்தார்கள். அப்ப எனவே இது முஸ்லிமுடைய ரிவாயத். புகாரியுடைய ரிவாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, புகாரியுடைய ரிவாயத்தில் அதாவது சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த அநியாயக்கார ஆட்சியாளரிடம் வந்தாங்க. வந்தவுடன் ஃபகாமத் தவல்லா துஸல்லி, அவங்க வுது செய்து தொழ ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், கணவனும் தொழ ஆரம்பிக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், மனைவியும் என்ன செய்யறாங்க, அந்த அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால வந்தவுடன் அவர்களும் வுது செய்துன்னு வருது. ஃபகாமத் தவல்லா துஸல்லி, வுது செய்து தொழ ஆரம்பித்தார்கள். அப்ப எனவே வுது என்பது, அப்ப இதற்கு முன்னர் உள்ள சமுதாயங்களுக்கும் இருந்த ஒரு வணக்கம் என்பதற்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. இப்ப தொழுகின்ற வணக்கம் இருந்தது என்பதை நாங்கள் படிக்கிறோம். தொழுகின்ற வணக்கம் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா வுது என்ற வணக்கம் இருந்துச்சான்னா இந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கும்போது என்ன, அவங்க வுது செய்து தொழ ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஃபகாமத் தவல்லா வதுஸல்லி, யாரு, அப்ப கணவரும் அல்லாஹ்வை முன்னோக்குறாங்க, தொழுகையின் மூலம் உதவி தேடுகிறார். அதே போன்று மனைவியும் அல்லாஹ்வை முன்னோக்குகிறார்கள், அல்லாஹ்விடம் உதவி தேட ஆரம்பிக்கிறார்கள் தொழுகையின் மூலம். தொழுகை எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் என்று பாருங்க. ஃபகாலத், அந்த தொழுகையில் அவங்க எப்படி துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன் குன்த ஆமன்து பிக வ பி ரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர். எப்படி சொல்றாங்க, யா அல்லாஹ், அதாவது நான் உன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், ஈமான் கொண்டிருந்தால், அதே போன்று உனது தூதர் அங்க யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ரசூல். உனது தூதர் என்பது அங்க யாரு தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். உனது தூதர், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கணவரும் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர். உனது தூதரை நான் ஈமான் கொண்டிருந்தால், அதே போன்று நான் எனது கற்பை நான் என்ன செய்தேன், அதாவது எனது கணவருக்கே தவிர இந்த கற்பென்பது ஹலாலானது அல்ல. இந்த கற்பை நான் பேணி பாதுகாத்திருந்தால், எனது கணவனுக்காக நான் இதை பாதுகாத்திருந்தால், அதாவது இந்த காஃபிர் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நீ விட்டுவிடாதே. அவன் என் மீது அவனது ஆசையை அவன் எண்ணில் தீர்த்துக் கொள்வதற்கு யாழ்லானே அவனுக்கு அதாவது அதிகாரத்தை கொடுத்து விடாதே, என் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்து விடாதே என்று துஆ செய்தார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அப்படி அவங்க துஆ செய்த போது அவன் அப்படி என்ன செய்தான், அவன் விழுந்து விட்டான். அவன் அப்படியே தரையில் என்ன செய்கிறான், அவன் அவ்வாறே விழுந்து விடுகிறான், சுருண்டு விழுந்து விடுகிறான். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி அவங்க கண்டாங்கன்னு பாருங்க. பெரும் அநியாயக்காரன், ஆட்சியாளன், அந்த அவனோட எவ்வளவு பெரும் படை இருக்கிறது, அந்த படைகளாலெல்லாம் அவனை காக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது. அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து என்ன செய்கிறான், அவன் அப்படியே பூமியில விழுந்து விடுகிறான். அந்த அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அதாவது அவங்க அபூ ஹுரைரா ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில், அந்த ரிவாயத்துல பார்க்கலாம், அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன் யமுத் யுகாலு ஹிய கதலத்துஹு, யா அல்லாஹ், இவன் மரணித்து விட்டால், இப்ப நாம பயந்துட்டாங்க, அவன் விழுந்த மாதிரிக்கு இவன் என்ன மரணித்து விட்டான்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. அப்ப அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அதாவது இவன் மரணித்து விட்டால் இவர்கள் சொல்வார்கள், இவள் தான் எமது ஆட்சியாளனை, அரசனை கொன்று விட்டாள் என்று சொல்லி என்னை ஒரு கொலை குற்றவாளியாக அப்படி ஆக்கிடுவார்களா இல்லையா? அப்ப எனவே அதை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க, அவன் கொல்லப்பட்டு விடவும் கூடாது என்றதையும் சொல்றாங்க. அப்ப எனவே மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா அவனுக்கு அவனது பழைய நிலைக்கு அவனை ஏற்படுத்துகிறான். இந்த துஆவுக்கு பிறகு, அவங்க இப்படி துஆ கேட்ட பிறகு, அப்ப மறுபடியும் என்ன செய்யறான், மறுபடியும் வருகிறான். மறுபடியும் என்ன, சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிடம் தவறான முறையில் நடந்து கொள்வதற்காக வருகிறான். ஃபகாமத் தவல்லா துஸல்லி. அப்ப எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், அப்ப எனவே அவ்வாறு அவர்கள் எழுந்து அவர்கள் உழு செய்து தொழ ஆரம்பித்தார்கள். அதே போன்று துஆ செய்தார்கள். அதே நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அது போன்றே மறுபடியும் சொல்றாங்க, யா அல்லாஹ், இவன் இதில் இவன் மரணித்து விட்டால் இவர்கள் சொல்வார்கள், இவள் தான்
எமது ஆட்சியாளனை எமது அரசனை கொன்றது என்று சொல்லி என் மீது ஒரு பழியை போட்டு விடுவார்கள். மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை எழுப்புவதற்குரிய உத்தரவை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். இவ்வாறு 2-3 முறை நடக்கிறது. 3 முறையும் அவனது முயற்சி என்பது தோல்வியில் தான் முடிகிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த உத்தமியை பாதுகாத்தான். சுபஹானல்லாஹ். இந்த இடத்துல நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை தான் தொழுகை என்ற இபாதத். இந்த இடம் அவ்வளவு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க தொழ ஆரம்பிக்கிறாங்க. அதே போன்று அந்த பெண்மணியும், அந்த உத்தமியும், அந்த கற்பொழுக்கம் உள்ள அந்த பெண்மணியும், அந்த ஈமானிய பெண் அல்லாஹ் மீது உறுதியாக அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், உனது தூதரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால். அப்ப எதை கொண்டீங்க அல்லாஹ்விடத்தை உதவி தேடுறாங்க? ஈமான் என்ற அந்த வணக்கத்தின் மூலம், அந்த ஈமானின் மூலம். அப்ப நல்ல அமல்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடலாம் என்பதை நாங்கள் இதில் பார்க்கலாம். ஒருவர் தான் செய்த நல்ல அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பது. தான் செய்த, யா அல்லாஹ் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மூமினாக இருக்கிறேன், இதை முன்வைத்து ஒருவர் துவா கேட்கலாம், பிரார்த்திக்கலாம் என்பதற்கும் இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா அவங்க தனது ஈமானை முன்வைத்தான் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க. எனவே தனது கற்பொழுக்கத்தையும், நான் ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண், அதையும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் அதாவது இந்த கற்பென்பது எனது கணவனுக்கு மட்டும்தான் இது ஹலால் அனுமதிக்கப்பட்டது, அதை நான் ஒரு பேணி ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்பதையும் சொல்றாங்க. தனது கற்பொழுக்கத்தையும் முன்வைத்து அவங்க துவா செய்யறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அந்த துவாவை உடனே அங்கீகரிக்கிறான். அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து என்ன செய்கிறான்? அவன் பூமியிலே சுருண்டு விழுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா நிலைமையை உருவாக்குகிறான். மறுபடியும் அவங்க பயந்து என்ன செய்யறாங்க? யா அல்லாஹ், இவன் மரணித்து விட்டால், இவள் தான் என்ன செய்து விட்டால், கொன்று விட்டால் என்று சொல்லி என் மீது பழியை போடுவார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை அல்லாஹு தஆலா மறுபடியும் எழும்புவதற்கு அவகாசம் அளிக்கிறான். ஆனா அவன் மறுபடியும் அந்த பாவத்திலே விழுகிறான். 2வது 3வது முறை, 3வது முறை அவன் சொல்கிறான், வல்லாஹி மா அர்சல்தும் இலைய இல்லா ஷைத்தானா, நீங்கள் என்னிடம் ஒரு ஷைத்தானை தவிர நீங்கள் கொண்டு வரவில்லை. அதாவது ஷைத்தானிய வேலை அவன் தான் ஷைத்தானிய வேலையை செய்கிறான். நாங்க பார்த்த ஒரு செய்தி என்ன, அதாவது ஒரு சகோதரி என்றால் விட்டுவிடக்கூடியவனாக இருந்தான் என்று நாங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அப்படி ஒரு விளக்கத்தை அறிஞர் சொல்றாங்க. சகோதரி என்றும் போது விட்டு விடுவான். ஆனா இந்த இடத்துல அவன் என்ன செய்யல, அவன் போட்ட சட்டத்தை அவன் மீறினான். என்ன செய்தான்? சகோதரி என்று சொல்லியும் தவறாக அந்த பெண்ணை அடைவதற்கு அவன் முயற்சி செய்தான். அந்த உத்தமையை அடைவதற்கு அவன் முயற்சி செய்தான். அல்லாஹ் பாதுகாத்தான். அவன் சொன்னான், நீங்கள் என்னிடம் ஒரு ஷைத்தானை தவிர கொண்டு வரவில்லை. அப்ப இர்ஜிஊஹா இலா இப்ராஹிம், நீங்க இவர் என்ன செய்யுங்க, இப்ராஹிமிடமே அழைத்து சென்று விடுங்கள். அதே போன்று என்ன செய்ய அதே போன்று அவளுக்கு ஒரு கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றால், அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவன் மூலம் தான் அன்பளிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்மணி, அந்த உத்தமி என்ன செய்யப்பட்டாங்க? வழங்கப்பட்டது. இவன் மூலம் தான் என்ன செய்யப்பட்டாங்க? அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அப்ப அந்த அநியாயக்காரர்களுடைய அன்பளிப்பையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாங்கள் இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். அவர்களுடைய அன்பளிப்பையும் ஏற்றுக்கொள்ளலாம், அங்கீகரிக்கலாம் என்ற சட்டத்தை நாங்கள் படிக்கிறோம். அப்ப எனவே அவ்வாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வரும்போது, நீங்க முஸ்லிமுடைய ரிவாயத்துல பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வருகின்ற போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அவங்க தொழுகையில இருக்கிறாங்க. அவங்க தொழுகையில இருந்தார்கள். அவங்க திரும்பி வரும்போது தொழுகையில் இருந்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம் அந்த ரிவாயத்துல. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க திரும்பி வரும் வரை தொழுகையிலிருந்து அல்லாஹ்விடத்துல உதவி தேடி கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ரிவாயத்தும் அதுல வருகிறது. அப்ப எனவே இவ்வாறு அவங்க அந்த சூழ்ச்சியிலிருந்து, அந்த அநியாயக்காரனிடமிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கஃபல்லாஹு யதல் ஃபாஜிர், அந்த பாவியுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து, அநியாயத்தின் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அவங்க வந்தவுடனே கேட்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது சொல்றாங்க, என்ன ஹைரன், நன்மை தான் நடந்தது, அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்றுதான் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னார்கள். அதே போன்று அந்த வழங்கிய அந்த ஹாதிம், அந்த ஒரு அடிமை பெண்ணாக, உதவிக்கு பணியாளனாக என்ன செஞ்சாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினாங்க. கால அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, ஃபத்தில்க உம்முக்கும் யா பனி இஸ்ஸமா, அவங்க தான் உங்களோட தாயார். அது என்ன, அந்த தண்ணீர் வெளிப்பட்டதா இல்லையா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகம் ஏற்பட்ட போது, ஜம்சம் என்பது, அப்ப அந்த தாயார் தான் இந்த பெண் என்பதை அவங்க சொல்றாங்க. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு நமக்கு அற்புதமான படிப்பினைகளை வழங்கக்கூடிய ஒரு வரலாறு. இதுல ஷேக் சாலி அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள்ல இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம்.
என்ன சகோதரத்துவம் அங்க தனது சகோதரியாக இங்க சொன்னது இஸ்லாமிய சகோதரத்துவத்தை. அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எவ்வளவு பலமிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அநியாயக்காரிடமிருந்து அன்பளிப்பை பெறலாம் என்பதற்கான ஒரு ஒரு வழிகாட்டல் இதுல இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா என்ன செய்தான், அவனோட துவாவை அங்கீகரித்தான். அவங்க இஹ்லாஸாக கேட்ட துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். தொழுகையின் மூலம் அவங்க செய்த அந்த அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியது. அதே போல் நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடலாம். ஒருவர் செய்த நல்ல அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாம் என்பதற்கு. அதே போன்று என்ன, நல்லவர்கள் நல்லடியார்கள் சோதிக்கப்படுவார்கள். அப்ப ஈராக்ல இருந்து அவங்க புறப்பட்டு வந்தாலும் இடையிலும் அவர்கள் நிறைய சோதனைகள் காத்து கொண்டிருந்தன. நல்லடியார்கள் சோதிக்கப்படுவார்கள். அதே போன்று தொழுகையின் பால் வேகமாக விரைதல், ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் வரும்போது தொழுகையின் பால் விரைந்து செல்லுதல் என்ற படிப்பினைகள். அதே போன்று நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற இந்த விஷயங்கள். அதே போன்று பெண்கள் என்பவர்கள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறான பாவிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய உடைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இத்தோடு நாம் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இது நமக்கு பல படிப்பினைகளை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் தனது கற்பை பேணி வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் மிக பெரும் உயர்வையும் சிறப்பையும் ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் பெறுவார் என்பதையும் நாம் இந்த வரலாற்றினூடாக பார்க்கிறோம். எனவே நாம் என்ன செய்திகளை கேட்டோமோ அவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கெல்லாம் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.